நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம டோபாலஜியில் 10 நெட்வொர்க் 20 நெட்வொர்க் 192.1.12.0 நெட்வொர்க் இல்லையா. ஸோ ஃபஸ்ட் நான் ஐபி அட்ரஸ் கன்ஃபிகர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன டாஸ்க் என்ன பண்ணுறதுன்றது டிசைன் பண்ணணும். சரியா. ஸோ ஐபி அட்ரஸ் 10.0.0.1 default gateway 10.0.0.10 10.0.0.2 clear. PC का IP address assign किया है. So 0/0 IP address 10.10 clear. Okay, basic IP address ആണ് കൊടുത്തിരിക്കുന്നത്. So gig interface giga ethernet 0/0 clear. Clear. IP address கொடுத்தாச்சு. Now the PC को IP address கொடுப்போம். Clear. இந்த configuration ஒரு வாட்டி சேவ் பண்ணிடுறேன். Done. router fine. இப்போ நம்ம டாஸ்க் என்ன? ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிக் நெட். ஸ்டாட்டிக் நெட் அதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, if 10.0.0.1 is coming, ஓகே, அவருக்கு நான் என்ன அட்ரஸ் கொடுக்க போகிறேன்? 192.1.12. Say 5. clear. இந்த அட்ரஸ் கொடுத்துறேன்னு வெளியே அனுப்ப போகிறோம். இதான் ஸ்டார்டிங் நம்ம பண்ண போகிறோம். சரியா. அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஃபஸ்ட் ரீச்சபிலிட்டி, இவங்களுக்கு நடுவில் ரீச்சபிலிட்டி கொண்டு வரணும். உங்கள் ரவுட்டரில் இருந்து மற்ற நெட்வொர்க் வரைக்கும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ப்ரோட்டோகால் இந்த நெட்வொர்க் தரம் இது எல்லாத்தையும் நான் ஒரு ப்ரோட்டோகாலில் அட்வர்டைஸ் பண்ண போகிறேன். லைக் எனி ப்ரோட்டோகால், ஒரு பேசிக் ரீச்சபிலிட்டிக்காக. ரவுட்டர் வெப்
20.0.0.0. clear? ஸோ இங்கேருந்து இங்கே ரீச்சபிலிட்டி இருக்குது இல்லையா? உங்கள் இன்டர்நெட் இருக்கிற இன்டர்ஃபேஸ் வரைக்கும் உங்களுக்கு ரீச்சபிலிட்டி இருக்குது. கரெக்டாக? இனிஷியலாக அவரோட செக் பண்ணுமா? ரவுட்ஸ் வந்திருக்கா? வரல. இப்போ வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, ஆக்சுவலாக ரவுட்ஸ் எல்லாமே பிங் ஆகும். ரீசன் என்ன? டைரக்ட்லி கனெக்டட் இல்லையா? இவருக்கு டைரக்ட்லி கனெக்டட் இல்லையா? ஸோ இவர் சென்ட் பண்ணி விடுவார். இவருக்கு ரூட்ஸ் வந்திருக்கும். ஷோ ஆகிட்டு வந்திருக்கா? 20 நெட்ஒர்க். ஸோ இவர் சென்ட் பண்ணி விட்டுறாரு. கிளியரா? ஃபைன். வேறு டவுட் இருக்கா? நான் இந்த நெட்ஒர்க் நான் அட்வர்டைஸ் பண்ணல. அதே மாதிரி இன்னொரு விஷயம், நீங்கள் நேட் பண்ணுற அட்ரஸ் இருக்கு இல்லையா? அந்த அட்ரஸ் வந்து நான் ஏன் இதே நெட்ஒர்க்கில் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேறு நெட்ஒர்க் கொடுத்தீங்கன்னா அது நீங்கள் ப்ரோட்டோகால் அட்வர்டைஸ் பண்ணுறப்ப ஒரு பிரச்சனையாகும். அந்த நெட்ஒர்க் வந்து அட்வர்டைஸ் பண்ண முடியாது. ரீசன் என்ன? ஒரு 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 அட்ரஸ் வந்து அந்த அந்த டிவைஸில் ஏதாவது இன்டர்ஃபேஸில் இருக்கணும். அப்போ தான் அது எனேபிள் ஆகும் ப்ரோட்டோகால். கரெக்டாக? ஸோ அதனால தான் ஏற்கனவே இந்த நெட்ஒர்க் வந்து இந்த இன்டர்ஃபேஸில் இருக்கிறதுனால இந்த நெட்ஒர்க்கில் ஏதாவது ஒரு அட்ரஸ் நான் வச்சு நேட் பண்ணேன்னா என்ன ஆகும்? நீங்கள் தனியாக அதுக்குன்ட்டு ஒரு லூப் பேக் இன்டர்ஃபேஸோ இல்லை தனியாக ஏதாவது லாஜிக்கல் இன்டர்ஃபேஸோ கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. நீங்கள் சம்மந்தமே எல்லாம் வேறு அட்ரஸ் கூட கொடுக்கலாம். லைக் 189.1.1.0ன்ற நெட்ஒர்க் கொடுக்கலாம். ஆனால் அந்த டைம் நீங்கள் என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும்? ஒரு லூப் பேக் இன்டர்ஃபேஸ் நீங்கள் கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது அந்த ப்ரோட்டோகால் எனேபிள் பண்ணுறதுக்காக. கிளியரா? ஏதாவது இருக்கா? ஸோ நேட்டில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன? யூ ஹேவ் டு டிஃபைன் யுவர் இன்சைட் அண்ட் அவுட் சைட். எது இன்சைட்? உங்களோட இன்சைட் நெட்ஒர்க் தான் இன்சைட் இல்லையா? ஸோ இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் எத்தர்நெட் 0/0 இதான் உங்களோட இன்சைட் நெட்ஒர்க். ஸோ கமாண்ட் என்ன? ஐபி நேட் இன்சைட். கிளியரா? டு டிஃபைன் அவுட் சைட் 0/1 போயிடுது. அதனால் உங்களோட அவுட் சைட் இன்டர்ஃபேஸ் ஐபி நேட் அவுட் சைட் முடிஞ்சிடுச்சா? திஸ் இஸ் காமன் ஃபார் ஆல் டைப் ஆஃப் நேட்ஸ். ஸ்டாட்டிக்காக இருக்கட்டும், டைனமிக்காக இருக்கட்டும், பேட்டாக இருக்கும். கிளியரா? நெக்ஸ்ட் இப்போ ஸ்டாட்டிக் டிரான்ஸ்லேஷன்ஸ் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ கமாண்ட் என்ன நேட்க்கு எப்படின்னா, எப்போவுமே நேட்டோட கமாண்ட்ஸ் ஐபி நேட் ஸ்டார்ட் ஆகும். ஐபி நேட் கொஸ்டின் மார்க் போடும். இன்சைட் டு அவுட் சைட் நேட் டிரான்ஸ்லேஷன்ஸ் பண்ண போகிறீங்க இல்லையா? இன்சைட் அட்ரஸை வெளியே போகிறப்ப டிரான்ஸ்லேட் பண்ண போகிறீங்க. ஸோ ஐபி நேட் இன்சைட் சோர்ஸ். சோர்ஸ் வந்து ஒரு ஸ்டாட்டிக். நீங்கள் வந்து ஒரு ஸ்டாட்டிக் மேப்பிங் பண்ண போகிறீங்க இல்லையா? இன்சைட் லோக்கல் அட்ரஸ் என்ன சொன்னாலே இன்சைட் லோக்கல் அட்ரஸ் ஞாபகம் இருக்கா? இன்சைட் லோக்கல் அட்ரஸ், இன்சைட் குளோபல் அட்ரஸ் ஞாபகம் இருக்கா? ஓகே. ஸோ இன்சைட் லோக்கல் அட்ரஸ் யார்? எந்த அட்ரஸை நான் டிரான்ஸ்லேட் பண்ண போகிறேன்? 10.0.0.1 இந்த PC1 அட்ரஸ் இல்லையா? எந்த அட்ரஸாக டிரான்ஸ்லேட் பண்ண போகிறாங்க? இந்த அட்ரஸை என்ன அட்ரஸாக மாற்ற போகிறோம்? 192.1.12.5 மாற்றி அனுப்ப போகிறோம் வெளியே போகிறப்ப. அதாவது இந்த ரவுட்டருக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்கன்னா, இந்த 10.0.0.1ன்ற சோர்ஸோட யாராவது வந்தால் அவரோட சோர்ஸ் வந்து நீங்கள் மாற்றி 192.1.12.5 மாற்றி அனுப்ப சொல்கிறீங்க. தட்ஸ் ஆல். டிஃபைன் பண்ணிட்டீங்க. கிளியரா? இப்போ நான் இங்கேருந்து பிங் பண்ண பிங் ஆகுமா? இந்த அட்ரஸ் நான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அட்ரஸ் நான் 10 நெட்வொர்க் நான் அட்வர்டைஸ் பண்ணலை. பிங் 20.0.0.1 பிங் ஆச்சுன்னா ப்ராப்பராக டிரான்ஸ்லேட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ரீசன் என்ன? இங்கேருந்து 10 நெட்வொர்க் இங்கே போகும். பார்த்தீங்களா பிங் ஆகுதா? இங்கே போகும். இந்த ரவுட்டர் என்ன பண்ணும்? டிரான்ஸ்லேட் பண்ணி இந்த நெட்வொர்க் அனுப்பும். 192.1.12.0 நெட்வொர்க், அதாவது 12.5 இந்த நெட்வொர்க் சேர்ந்தது இல்லையா? இந்த அட்ரஸை மாற்றி இங்கே அனுப்பும். இந்த டிவைஸை பொறுத்த வரைக்கும் சோர்ஸ் வந்து என்னது? 192.1.12.5. ஸோ ரிப்ளை பண்ணுறப்ப அவர் 192.1.12.5 தான் ரிப்ளை பண்ணுவார். இவருக்கு என்ன தெரியும்? டிஃபால்ட் கேட்வேக்கு சென்ட் பண்ணணும்னு தெரியும். அந்த அதர் நெட்வொர்க்னா சென்ட் பண்ணிடுவாரா? இந்த ரவுட்டர் என்ன பண்ணுவார்? அவர் ரவுட்டிங் டேபிள் செக் பண்ணுவார். ரவுட்டிங் டேபிளில் 12.0 டேரக்ட்லி கனெக்டட். ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் வழியாக சென்ட் பண்ணிடுவார். இவர்கிட்ட வந்தோடனே இவர் பார்ப்பார் 12.5 ஸோ அதை வந்து நான் டிரான்ஸ்லேட் பண்ணி அனுப்பேன் நேட்டில் இல்லையா? ஸோ அதோட அட்ரஸ் என்ன? ஆக்சுவல் அட்ரஸ் 10.1. அதை மாற்றி நான் கரெக்டாக அவருக்கு ப்ராப்பராக சென்ட் பண்ணிடுவேன். இது எப்படி செக் பண்ணுவீங்க? வெரிஃபை ஷோ ஐபி நேட் டிரான்ஸ்லேஷன்ஸ். கிளியரா? இது
ஓகே ஓகே. இப்போ டைனமிக் ஆட் பண்ணலாம். டைனமிக் நாட்ல நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன், நாட் பூல் நேம் வந்து இந்தியான்னு கொடுக்க போறேன், நாட் பூலுக்கு இந்தியா. அதுல இருந்து என்ன பண்ண போறேன், ஒரு குரூப் ஆஃப் அட்ரஸ் போட போறேன். அந்த குரூப் ஆஃப் அட்ரஸ் என்னது 192.1.12.10 ல இருந்து 192.1.12.12 வரைக்கும், 10 ல இருந்து 12 வரைக்கும், அதாவது 3 அட்ரஸ் டோட்டலா இல்லையா. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரையும் நான் குரூப் பண்ண போறேன், ஸ்டெப் 2 இல்லையா. எதுக்காக குரூப் பண்றீங்க, இந்த டிவைஸ் எல்லாம் இந்த நாட் பூல்ல இந்த ஏசியில் யாரெல்லாம் மேட்ச் ஆகிறாங்களோ குரூப் பண்ணியிருக்கீங்க இல்லையா, ஏசியில் யூஸ் பண்ணி குரூப் பண்ணியிருக்கீங்க, யாரெல்லாம் மேட்ச் ஆகிறாங்களோ அவங்களாம் இந்த நாட் பூலை யூஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் லாஸ்ட்டில் டிஃபைன் பண்ண போகிறீங்க. சரியா, அந்த நாட் பூலையும் இந்த ஏசிலையும் பைண்ட் பண்ணிடுங்க. ஸோ யாரெல்லாம் இந்த நாட் பூல் ஏசியில் மேட்ச் ஆகிறாங்களோ அவங்களாம் இந்த நாட் பூலில் இருக்கிற அட்ரஸ், அவைலபிள் அட்ரஸ் எடுத்துகிட்டு போவோம். கிரியேட் பண்ணுமா டைனமிக் நாட். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், ஏசியில் கிரியேட் பண்ண போகிறேன். ஆக்சஸ் லிஸ்ட் 1 ஏதாவது ஒரு ஏசியில் நான் வந்து ஸ்டாண்டர்ட் ஏசியில் யூஸ் பண்ணிக்கிறேன். என்ன பண்ண போகிறேன், பெர்மிட் ஸ்டேட்மெண்ட், நான் குரூப் பண்ணுறதுக்கு பெர்மிட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறேன். பெர்மிட் நீங்கள் எனின்னு கூட கொடுக்கலாம் இந்த இடத்துல நம்ம எக்ஸாம்பிளில். ரீசன் என்ன, இந்த இடத்துல வெறும் 10 நெட்வொர்க் தான் இருக்குது. இப்போ உங்கள் கம்பெனியில் வந்து டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கரெக்டாக அந்த நெட்வொர்க்கை ஸ்பெசிஃபை பண்ணணும். இல்லை ஒரு குரூப் ஆஃப் அட்ரஸ், அந்த 10 நெட்வொர்க்லேயே ஒரு குரூப் ஆஃப் அட்ரஸ்னால் அதை நீங்கள் அந்த சப்நெட் மாஸ்க் வச்சு நீங்கள் ப்ராப்பராக மேட்ச் பண்ணலாம். சரியா, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எனின்ற கமெண்ட் கொடுத்துட்றேன். இல்லைன்னா நான் 10.0.0.0ன்னு எக்ஸாக்டாக கூட கொடுத்துட்றேன். சரியா, வால்கார்ட் மாஸ்க் என்ன 0.255.255.255. கிளியரா, ஹிட் என்டர். ஓகே, இதுக்கு நான் எதுவும் டினை, அதாவது இம்ப்ளிசிட் டினை நான் எதுவும் கிளியர் பண்ண தேவையில்லை. ரீசன் என்ன, நான் இதை இன்டர்ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறது அப்படியா. நீங்கள் இம்ப்ளிசிட் டினை எடுக்கணும் எந்த மாதிரி சிச்சுவேஷனில், இப்போ இந்த இடத்துல 10 நெட்வொர்க் தவிர 20 நெட்வொர்க்கும் இருக்கு உள்ள சப் நெட்வொர்க்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. அந்த டைமில் நீங்கள் ஆக்சஸ் லிஸ்ட் 1 பெர்மிட் எனின்ற கமெண்டை கொடுக்கணும். அது எதுக்காக, இவங்களை தவிர இது எல்லாரும் ஸ்மூத்தாக பெர்மிட் பண்ணுறதுக்காக. புரியுதா, ஏன்னா நீங்கள் இது இன்டர்ஃபேஸில் அப்ளை பண்ணணும், அப்போ தானே குரூப் ஆகும். இது அப்ளை பண்ணுறப்ப எப்போவுமே இந்த இன்டர்ஃபேஸில் தான், அதாவது உங்களோட இன்சைட் இன்டர்ஃபேஸில் தான் அப்ளை பண்ணணும். ரீசன் என்ன, அப்போ தான் குரூப் பண்ண முடியும். இந்த இடத்துல நீங்கள் குரூப் பண்ணி வெளியே போகிறப்ப எதுவும் யூஸ் இல்லை. இங்கே நீங்கள் குரூப் பண்ணால் தான் உள்ளே அப்ளை பண்ணிவிட்டு வெளியே அனுப்ப முடியும் இல்லையா. அது நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். கிளியராக எதாவது டவுட் இருக்கா? ஓகே, ஸோ இந்த இடத்துல ஆக்சஸ் லிஸ்ட் 1 பெர்மிட் எனின்ற ஸ்டேட்மெண்ட் கிடையாது, தேவை இல்லை, அவசியம் இல்லை. நீங்கள் கொடுத்தாலும் தப்பு இல்லை, ஆனால் அவசியம் இல்லை. ரீசன் என்ன, வெறும் இங்கே 10 நெட்வொர்க் மட்டும் தான் இருக்குது. சப்போஸ் இங்கே நீங்கள் நிறைய சப் நெட்வொர்க்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கீங்க 10, 20 அப்படின்ட்டு VLAN, டிஃப்ரெண்ட் VLAN வச்சு, அந்த டைமில் நீங்கள் ஆக்சஸ் லிஸ்ட் 1 பெர்மிட் எனின்ற ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. இல்லைனா மற்ற நெட்வொர்க்ஸ் டினை ஆகிடும். ஸோ ஏசிஎல் கிரியேட் பண்ணிட்டீங்களா, இதை ஃபஸ்ட் என்ன பண்ணணும், அப்ளை பண்ணணும். இன்டர்ஃபேஸ் F0/0 IP access group 1 in outer in inbound traffic கண்ட்ரோல் பண்ண போறீங்க இல்லையா. ஸோ இன் ஆயிடுச்சா. ஸோ ஸ்டெப் 1 ஃபினிஷ் பண்ணிட்டீங்க. என்னென்ன, ஏசிஎல், அதாவது ஏசிஎல் கிரியேட் பண்ணிட்டீங்க இல்லையா. இப்போ நாட் பூல் கிரியேட் பண்ணணும். நாட் பூல் எப்படி கிரியேட் பண்ணுறது, IP NAT, ஆல்வேஸ் NAT கமாண்ட் ஸ்டார்ட் வித் IP NAT கீவேர்ட் இல்லையா. இங்கே பாருங்க பூல், அதுக்கு ஒரு நேம், நான் இந்தியான்ற ஒரு நேம் கொடுக்குறேன். IP NAT பூல் இந்தியா. ஸ்டார்ட் அட்ரஸ் என்ன, இங்கே பாருங்க ஸ்டார்ட் அட்ரஸ் 192.1.12.10. இங்கே இருந்து எது வரைக்கும் ரேஞ்ச் 192.1.12.12. இந்த 2 அட்ரஸ் மட்டும் கிடையாது, இங்க இருந்து இந்த அட்ரஸ் வரைக்கும். அதுக்கு என்ன மாஸ்க், நெட் மாஸ்க் 255.1.12.10.
255.255.0 என்ன மாஸ்க் கொடுக்க விரும்புறீங்க, செப்பரேட் மாஸ்க். நாட் பூல் கிரியேட் பண்ணிட்டீங்களா? ஸோ இந்த 2 ஸ்டெப்பை ஃபினிஷ் பண்ணிட்டீங்க இல்லையா? இப்போ லாஸ்ட் ஸ்டெப், இவங்க இதை பைண்ட் பண்ணணும். பைண்ட் பண்ணுறதுனா என்ன, இந்த ஏசியில் மேட்ச் ஆகிறவங்க இந்த நாட் பூல் யூஸ் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லையா? அதுக்கும் கமாண்ட் IPNAT. இப்போ ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறீங்க இல்லையா எக்ஸாக்டாக? ஸோ IPNAT இன்சைட் அவுட் சைட் ட்ரான்ஸ்லேஷன் தானே? ஸோ IPNAT இன்சைட் சோர்ஸ் ஸ்டாட்டிக், சாரி நாட் ஸ்டாட்டிக் திஸ் டைம். நீங்கள் வந்து ஒரு லிஸ்ட் யூஸ் பண்ண போகிறீங்க, ஆக்சஸ் லிஸ்ட். ஸ்டாட்டிக் நாட்னா ஸ்டாட்டிக் நாட், அதை ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணுங்க இல்லையா? இப்போ நீங்கள் ஒரு லிஸ்ட் யூஸ் பண்ண போகிறீங்க, ஆக்சஸ் லிஸ்ட். அந்த ஆக்சஸ் லிஸ்ட் நம்பரா நேமா? நேம், நம்ம நம்பர் தான் யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா? நம்பர் 1. அது யார் கூட பைண்ட் பண்ண போகிறீங்க? ஒரு நாட் பூல், கிரியேட்டட் நாட் பூல் கூட. இந்த இன்டர்ஃபேஸ் கீவேர்டு எதுக்குன்னா, ஆல்ரெடி இன்டர்ஃபேஸில் இருக்க அட்ரஸ் எடுத்துகிட்டு அது பைண்ட் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். நான் வாட் இஸ் தட், இன்டர்ஃபேஸில் இருக்க அட்ரஸாகவே ட்ரான்ஸ்லேட் ஆகி வெளியே போயிடும். அதுக்காக இன்டர்ஃபேஸ்ன்ற கீவேர்டு. ஆனால் இப்போ நம்ம ஒரு பூல் கிரியேட் பண்ணியிருக்கோம், நாட் பூல் இல்லையா? ஸோ அந்த நாட் பூலில் நம்ம பைண்ட் பண்ணுறோம். ஸோ நேம் ஆஃப் த நாட் பூல் இந்தியா, ஹிடன். முடிஞ்சிடுச்சா? இதுதான் என்னது, டைனமிக் நாட். இப்போ இவங்களாம் பிங் பண்ணினா பிங் ஆவாங்களா? பிங் ஆகிறாங்களா? இதை நம்ம டீபக் பண்ணி பார்க்கலாம். டீபக் IPNAT. அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போறேன்னா, எல்லாரையும் நான் கண்டினியூஸ் பிங் கொடுக்க போறேன். கண்டினியூஸ் பிங். ஸோ எத்தனை பேர் பிங் ஆக முடியும்? அந்த ஸ்டார்டிங் நாட் தவிர 3 இல்லையா? ஸோ பிங் ஆகிறாரா? இவர் ஆனால் இவர் பிங் ஆவாரா? கண்டிப்பாக மாட்டார் இல்லையா? ரீசன் என்ன, அவைலபிள் அட்ரஸ் எல்லாமே காலி ஆகிடுச்சு. அப்படி செக் பண்ணுங்க. டீபக் IPNAT இந்த கமாண்ட் வந்து நாட் ட்ரான்ஸ்லேஷன்ஸை டீபக் பண்ணி காணும். ஸோ இப்போ நான் UAL கொடுக்குறேன், நாட் வாட் இஸ் த டீபக் ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு அனலைஸ் பண்ணும் நாட் ஸ்டேட்மெண்ட். ஸோ சோர்ஸ் ஒருத்தர் வர்றார் 10.2, அவர் என்ன அட்ரஸாக போகிறார்? 12.10. 10.2 யார்? இவர் வரப்போ இவருக்கு என்ன அட்ரஸ் கொடுத்து அனுப்புகிறாங்க? 12.10 ஃபர்ஸ்ட் அட்ரஸ். எங்கே போகுது? 20.1. இந்த ஸ்டார்னு வருது இல்லையா நாட்டில், இதெல்லாம் வந்து ரிட்டன் டிராஃபிக் கம்மி. ஸோ அங்கேருந்து வர ரிட்டன் டிராஃபிக் எங்கே வருது? 12.10க்கு தான் வருது. ஸோ இங்கே இந்த டிவைஸில் 12.10 உடனே இது பார்க்கும். நான் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி அனுப்பினேன் இல்லையா? நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறப்ப என்ன அட்ரஸ்லேருந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணேன்? 10.2லேருந்து. ஸோ நான் திரும்ப 10.2 மாற்றி ட்ரான்ஸ்லேட் பண்ணி அனுப்பிடுவேன். இப்போ 10.1. 10.1 வந்து ஆல்ரெடி எப்போவுமே .5 தான் யூஸ் பண்ணும் இல்லையா? அடுத்து 10.3. 10.3 பாருங்க, அடுத்த அட்ரஸ் யூஸ் பண்ணியிருக்கா 11. 10.4 அடுத்த அட்ரஸ் 12. ஸோ 3 அட்ரஸும் யூஸ் ஆகிடுச்சா பூலில் இருக்கிறது? இவர் பிங் ஆகவே மாட்டார். ரீசன் என்ன? IP அட்ரஸ் இல்லை வெளியே போகிறது. டைனமிக் நாட்டில் என்ன பிரச்சனை? எல்லாருமே அட் அ டைம் ஆன்லைன் போக முடியாது இல்லையா? இதுலேயும் ஒரு ட்ராபேக் இருக்குது. ஸ்டாட்டிக் நாட் டைனமிக் நாட்டில் வந்து பெரிய உங்களுக்கு ஃபீச்சர் கிடையாது இல்லையா? ஸோ அதனால என்ன பண்ணாங்க? பேட்ன்ற கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பேட்னா என்ன பண்ணுவீங்க? போர்ட் அட்ரஸ் ட்ரான்ஸ்லேஷன் இல்லையா? ஸோ சேம் டைனமிக் நாட் மாதிரியே தான் கான்செப்ட் இல்லையா? பேட் என்ன பண்ணும்? ஒரே IP அட்ரஸ் வித் டிஃப்ரெண்ட் போர்ட் நம்பர்ஸ் கொடுத்து அனுப்பும். அதை ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ இங்கேருந்து ஒருத்தர் போகிறாருன்னா, இப்போ 10.1 வராருன்னா அவருக்கு நான் 10.10 கொடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு நான் இந்த போர்ட் நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 10.10ல் இந்த போர்ட் நம்பர் கொடுத்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 10.0.0.1 வராரு, அவருக்கு நான் 192.1.12.10 அட்ரஸ் வித் போர்ட் நம்பர் சம் 13 போர்ட் நம்பர் கொடுத்து அனுப்புறேன். அதை ஞாபகம் வச்சுப்பேன். ஸோ ரிப்ளை வந்து 10. அதாவது 192.1.12.10க்கு
வித் போர்ட் நம்பர் 30 அப்படின்னு ரிப்ளை வந்தது, நான் வேற யார்ட்ட இருந்தாவது நான் என்னோட NAT டிரான்ஸ்லேஷன் பார்ப்பேன். ஓகே, இவருக்கு வந்து நான் இந்த அட்ரஸ்லேருந்து வந்தவருக்கு தான் நான் இந்த 192.192.12.10 வித் போர்ட் நம்பர் 30ன்றது கொடுத்தேன். அட் த சேம் டைம் இவரும் வராது, அதே அட்ரஸ் கொடுக்குறேன் வித் டிஃப்ரெண்ட் போர்ட் நம்பர் 40 சம்திங். ஸோ என்ன ஆகும், சேம் அட்ரஸ் வித் டிஃப்ரெண்ட் போர்ட் நம்பர் கொடுத்து அனுப்புகிறேன். ஸோ போர்ட் நம்பர் வச்சு நான் இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் டிஃப்ரெண்ட் டிவைஸை. அது எப்படி பண்ணுறது? கன்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா சேம் லைக் யோர் டைனமிக் NAT, ஒரே ஒரு சின்ன கீவேர்ட் தான் ஆட் பண்ணும். அது என்ன கீவேர்ட்? இங்கே பைண்ட் பண்ணுறீங்க இல்லையா, அந்த கீவேர்டு எப்போ ஆட் பண்ணுவீங்கன்னா அந்த பைண்ட் பண்ணுறீங்க இல்லையா, கிரியேட் பண்ணுறது, பூல் கிரியேட் பண்ணுறது, ACL எல்லாமே சேம் ஸ்டேட்மெண்ட் தான். அந்த பைண்ட் பண்ணுறப்ப நேம்க்கு அப்புறம் ஒரு ஓவர்லோடுன்ற கமாண்ட் இருக்குது, தெரியுதா? இது ஆட் பண்ணிடணும், அவ்வளோதான். வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா கன்ஃபிகரேஷன்ஸ் கிடையாது. ஆட் ஆயிருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிடலாமா? ஓகே, ஆட் ஆயிடுச்சு. கிளியரா? இந்த ஒரு கீவேர்டு ஆட் பண்ணிங்கன்னா அதோட பிஹேவியர் பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த PC பிங் ஆகும். இப்போ யாருமே பிங் ஆக மாட்டாங்க கொஞ்ச நேரத்துக்கு. ரீசன் என்ன? அந்த சேஞ்சஸ் கரெக்டாக எஃபெக்ட் ஆகும் இல்லையா? ஆனால் இவருக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை. ரீசன் என்ன? இவருக்கு ஸ்டாட்டிக்காக ஒரு அட்ரஸ் எப்பவுமே ரிசர்வ்டாக இருக்குது வெளியே போகிறது. இவங்க வந்து இப்போ அந்த NAT பூல் திரும்ப வந்து எல்லாருமே ரினியூ பண்ணுவோம். ஏன்னா இப்போ டைனமிக் அதை பேட் யூஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா, ஸோ ப்ராப்பராக அந்த போர்ட் அட்ரஸ் ட்ரான்ஸ்லேஷன் மெயின்டைன் பண்ணணும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்லேருந்து எல்லாருக்கும் ரீஸ்டார்ட் ஆகும் ப்ராசஸ். ஸோ அது வரைக்கும் யாராலையும் ரீச் ஆக முடியும். ஸோ வெயிட் பண்ணும். பிங்காக ஆரம்பிச்சிடுச்சா? பிங்காவதா? இங்க இந்த டிவைஸ்ல ஆகுமா? ஆகணும். பர்ஃபெக்டா? ஸோ இதான் பேட். டைனமிக் NATல என்ன ட்ராபேக்? அவைலபிள் IP அட்ரஸ் எடுத்துட்டு தான் போக முடியும். இப்போ IP அட்ரஸ் வந்து அவைலபிள் இல்லை, 3 அட்ரஸ் தான் இருக்குது, 4வது PC வருதுன்னா போக முடியும். ஸோ பேட்ல வந்து அதை நீங்கள் ஓவர் கம் பண்ணுறீங்க. ஸோ இப்போ நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி பார்ப்போமா? டீபக் IP NAT. எது வரைக்கும் நான் யூஸ் பண்ண முடியாது? இப்போ இந்த PC வந்து இந்த 3 PC யூஸ் பண்ணிட்டாங்க டைனமிக் NATல IP அட்ரஸ். இந்த 3 PCயில் ஏதாவது ஒரு PC அந்த யூஸ் பண்ணிட்டு இருக்க IP அட்ரஸை ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் இவரால் போக முடியும் இல்லையா டைனமிக் NATல. ஆனால் இந்த ப்ராப்ளம் பேட்டில் கிடையாது. ரீசன் என்ன? ஒரே IP அட்ரஸ் கொடுத்தேன் நான் மல்டிபிள் PCஸை வெளியே சென்ட் பண்ண முடியும். எதை பேஸ் பண்ணி நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவேன்? போர்ட் அட்ரஸ், போர்ட் நம்பர் இல்லையா. ஸோ இப்போ அனலைஸ் பண்ணும். இப்போ பாருங்க, இங்க இருந்து எடுப்போம். இப்போ ஒருத்தர் வரார் 10.5. 10.5 யாரு? இவருக்கு. அவருக்கு என்ன அட்ரஸ் கொடுத்துருக்கேன்? 12.12. 12.12 இந்த அட்ரஸ், போர்ட் நம்பர் 73 இல்லையா. இப்போ அதே மாதிரி 10.1 அவருக்கு வந்து நான் எப்பவுமே டைனமிக்காக ஒரே அட்ரஸ் தான் இல்லையா. இப்போ 10.2ன்னு ஒருத்தர் வரார், அவருக்கும் பார்த்தீங்கன்னா சேம் அட்ரஸ் தான் கொடுத்துருக்கு, தெரியுதா? ஆனால் டிஃப்ரெண்ட் போர்ட் நம்பர். இப்போ பாருங்க, இவருக்கு ரிப்ளை வருது இல்லையா, கரெக்டாக நான் அவருக்கு சென்ட் பண்ணிட்டேன்னா. ரீசன் என்ன? ரிப்ளை இந்த போர்ட் நம்பருக்கு வரும், சோர்ஸ் போர்ட் நம்பர் இல்லையா. இவருக்கு வர ரிப்ளை எந்த அட்ரஸ்க்கு போகுது? 10.2 சேம் அதே 10. சாரி, இது வேற, இந்த டிவைஸ்க்கு வந்து ரிப்ளை லேட்டாக வந்துருக்கு. இதுக்கான ரிப்ளை இங்கே இருக்கு பாருங்க, 10.2 வேற போர்ட் நம்பர் இல்லையா. ஸோ இந்த மாதிரி போர்ட் நம்பர் பேஸ் பண்ணி நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். நான் ஞாபகம் வச்சுப்பேன், இந்த போர்ட் நம்பருக்கு வந்து இந்த அட்ரஸ் வந்து இந்த போர்ட் நம்பர் வச்சு நான் அனுப்பினேன். இப்போ 10.1ன்னு வந்தார்னா அவருக்கு இந்த அட்ரஸ் கொடுத்தா நான் இந்த போர்ட் நம்பர் கொடுத்து அனுப்புவேன். ஸோ அதே அட்ரஸில் அதே போர்ட் நம்பருக்கு ரிப்ளை வந்தால் தான் இவருக்கு நான் சென்ட் பண்ணுவேன். புரியுதா? ஷோ NAT IP NAT டிரான்ஸ்லேஷன்ஸ். கிளியரா? இந்த ஃபுல் அனலைஸ் பண்ணிக்கலாம் பாருங்க. .5லேருந்து எல்லாருக்குமே ஒரே அட்ரஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், 192.1.12.12 பாருங்க. .5 சீரிஸ் போயிட்டு இருக்கா, .4 .3 .2 எல்லாருக்குமே சேம் இந்த 12 தான். ஆனால் போர்ட் நம்பர் மட்டும்தான் மாறும் இல்லையா. திஸ் இஸ் NAT. ஏதாவது டவுட் இருக்கா?